ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது இந்தந்த விஷயங்கள் செய்யலாம், இந்தந்த விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சில சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எப்போனாக்கா நம்ம அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கையிலையோ, நம்மளுடைய மூதாதையர்கள் இருக்கையிலையோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நம்மள ஒரு கண்ட்ரோலில் வச்சாங்க. அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாருமே இந்தந்த விஷயங்கள் செய்யக்கூடாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, நைட்டில் தலை சீவக்கூடாது, பொழுதுபட்டு விளக்கு ஏற்றணுன்னா தலை சீவக்கூடாது அப்படின்பாங்க. இப்போ எல்லா பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் தலையே சீவுறாங்க. அதுமாரி விளக்கேற்றினதுக்கப்புறம் தலை சீவக்கூடாது, குப்பையை கொண்டு போய் வெளியில் கொட்டக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்லியிருப்பாங்க. குப்பையை கூட்டி அள்ளுறோம், நம்ம காதில் போட்டிருந்த திருகோ, ஒரு தங்கமோ, ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், ஒரு மோதிரமோ, ஒரு திருகாணியோ, ஏதோ நம்மளை தெரியாமல் நம்ம கீழே கூட விழுந்திருக்கலாம். அதை கொட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம போடையில் அதுவும் போயிடும். நம்ம வீட்டில் இருக்க அந்த பொருட்கள் காணும், அப்புறம் தேடுவோம், அப்புறம் கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம செய்யக்கூடாது. அது காலையில் நாம் பார்த்து செய்வோம். அவசரத்தில் இது இருட்டில் என்னன்னு தெரியாமல் கொண்டு போய் கொட்டிடுவோம். இதுமாரி ஒரு சில சாஸ்திரங்கள் இருக்குது. நான் போல் சொல்கிற சில விஷயங்களும் நம்ம செய்யக்கூடாது. அதாவது நம்ம ட்ரெஸ் வச்சுருக்கோம், நிறைய வச்சுருப்போம். சில பேர் அந்த பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு போய் அதாவது கொடுப்பாங்க யாருக்காச்சும். அந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரத்தோட ஒரு விதி. அப்புறம் இரவு நேரத்தில் நைட்டில் நம்ம அந்த சில பேர் வீட்டில் அவங்க கிராமத்துலலாம் பாருங்கள், மரத்தடியில் தான் தூங்குவாங்க. ஆனால் இரவு நேரத்தில் அந்த மரத்துக்கு அடியில் படுத்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எல்லார் வீட்லேயும் பைப்பு, பாத்ரூம் பைப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த கிச்சன் பைப்பு, எந்த பைப்பாக இருக்கட்டும், அது ரிப்பேராக இருந்தாலும் சரி, திருகுனா ஃபுல்லாக திருகாது, சொட்டிக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே விட்டுருவாங்க. விடிய விடிய அது ஒவ்வொரு சொட்டு, அதாவது ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் நம்ம பின்னாடி அவ்வளோ தண்ணியோட, அது தண்ணிங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டத்தையும் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. அது சொட்டிக்கிட்டே இருந்தால் அது வேஸ்ட்டாக தான் போகும். அது ஒரு வாளி வச்சு பிடிச்சி பாருங்களேன், நைட்டுக்குள்ளே நிச்சயமாக ஒரு வாளி, டெய்லி ஒரு வாளினா நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். அதனால் அந்த தண்ணீர் நம்ம வீட்டு குழாயில் இருக்க தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுமாரி அதாவது ஃப்ரண்ட் கேட் இருக்குது பார்த்திங்களா, கதவு ஜன்னல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கரையானை அரிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் அது ஒரு பேட் வைப்ரேஷனை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு என்ன பார்த்திங்கன்னா, வந்தோடனே உட்காருவாங்க, பெட்டில் உட்காரதோட தலகாணி போட்டுருவான், தலகாணி மேலே, அதாவது நம்ம தலைக்கு வச்சு படுக்கிற அந்த தலகாணி மேலே உட்காருவாங்க. அந்த மாதிரி உட்காரவே கூடாது. எப்போதுமே தலையணையில் நம்ம உட்கார்றத நம்ம அவாய்ட் பண்ணணும். அது யாராக இருந்தாலுமே சரி. அதேமாரி சில பேர் தலைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று வச்சு படுப்பாங்க. ஒரு நேரம் தலைக்கு வச்சுறத காலுக்கும், காலுக்கு வைக்கிறத தலைக்கும் வைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யவே கூடாது. கால் வலி இருக்குது, கால் வலி எனக்கு, காலுக்கு வலிக்கு நான் ஒரு தலகாணி வச்சுருக்கேன், அதை காலுக்கு போட்டு படுப்பேன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தலைக்கு வச்சுருக்க தலகாணி எடுத்து காலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அதேமாரி நம்ம வீட்டில் கூட்டுமாறு வச்சுருக்கோம், அதாவது விளக்கமாறு, துடைப்பம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சில பேர் அப்படியே தள்ளி கீழே கிடந்ததுன்னா எட்டி உதச்சிட்டு போவாங்க, அதை மிதிச்சுட்டு போவாங்க. அது குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு லக்ஷ்மி கடாட்சி வாய்ந்த பொருள் அது. அதனால நம்ம என்ன செய்யணும், அதை மிதிக்கக்கூடாது, அதை தாண்டி போகக்கூடாது. தள்ளி இருந்துச்சுன்னா கையால் தான் எடுத்து சத்தம் இல்லாமல் போடணும். தூக்கி டம்முன்னு தூக்கி விட்டு எறியலாம் கூடாது. இது ஒரு சாஸ்திர விதி. அதே மாதிரி ஈரமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறோம், நம்ம அங்கே கோயில் குளத்தில் குடிச்சிட்டு தொடச்சிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு தான் போகணுமே. அந்த ஈரத்துணியோட வீடாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும், எங்கள் ஈரத்துணியோட போய் சாமி கும்பிட கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பூஜை செய்யவும் கூடாது. இதெல்லாம் ஒரு சாஸ்திர சொல்லப்பட்டிருக்க விதி. சில பேர் இந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்க, இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த கலத்திர தோஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் என்ன செய்வாங்க, இந்த வாழை மரத்தை வெட்ட சொல்லுவாங்க. வாழை மரத்தை வெட்டிட்டு, இல்லாட்டி தாலி கட்டி அதை வெட்டிடணும் அப்படின்பாங்க. அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதுக்கு சாங்கியம்லாம் பண்ணி அதை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 2 தரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே தரம், இது ஃபஸ்ட்டு தரம் அது முடிஞ்சு போயிடுச்சு, அடுத்தது கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சாஸ்திரமெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை ஆண்கள் தான் செய்யணுமே ஒழிய பெண்கள் வாழை மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்தோட
ஒரு விதி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணணுன்னாக்கா ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் செஞ்சிட்ருந்தோம். இப்போ அதெல்லாம் செய்கிறதில்ல. இந்தமாரி இந்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ளது எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். இதை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.